அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய மாதம் வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே தங்களது சஹாபாக்களுக்கு இந்த மாதத்தை பற்றி தெளிவுபடுத்துவார்கள். எவ்வாறு இந்த ரமதானுடைய மாதத்தை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர்களுக்கு எடுத்துரைப்பார்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஷஅபானுடைய மாதத்தின் கடைசி பகுதியிலே அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு ஹுத்துபாவை செய்தார்கள், ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்தினார்கள். அந்த ஹுத்துபாவிலே ரமதானுடைய மாதத்தை பற்றி மிக முக்கியமான சில விடயங்களை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். அதிலே ஒன்றுதான் அந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கத் அதல்லக்கும் யா அய்யுஹன் நாஸ் கத் அதல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன் முபாரக்கும், உங்களுக்கு மகத்தான கண்ணியமான ஒரு மாதம் வந்திருக்கின்றது. ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். அது எப்படியான மாதம் என்று சொன்னால், அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கின்றது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதை தொடர்ந்து ஷஹ்ருன் ஜஅல அல்லாஹு சியாமஹு ஃபரீதா வ கியாம லைலிஹி ததவ்வுஆ, அந்த காலத்திலே பகல் பொழுதிலே நோன்பு நோட்பதை அல்லாஹு தாலா கடமையானதாகவும், இரவு பொழுதிலே கியாமுல் லைல் நின்று வணங்குவது, இபாதத் செய்வது, இதனை சுன்னத்தானதாகவும் அல்லாஹு தாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த ஷஅபானுடைய கடைசி பகுதியிலே அறிவிக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இந்த வரக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்தை சிறப்பு மிக்கதாக, பிரயோஜனமிக்கதாக நாம் கழித்து கொள்ள வேண்டும். என்றால் எங்களுடைய ஏனைய மாதங்களை போன்று அந்த மாதம் கிடையாது. அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம், ஷஹ்ருல் முசாவாத், ஏழை எளியவர்களை கண்காணிக்கக்கூடிய மாதம், ஷஹ்ரு சபர், பொறுமையாக இருந்து கழிக்கக்கூடிய மாதம், அதே போன்றுதான் ஷஹ்ரு சதகா, தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய மாதம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்றது இந்த மாதம். எனவே நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய இந்த ரமதானுடைய மாதத்தை பிரயோஜனமிக்கதாக கழித்து கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் திட்டமிட்டு கொள்ள வேண்டும்.